ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். நம்ம வந்திருக்கோம்ல, நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஊழியத்துக்கு காரணமாக இருக்கிற பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் பேராயர் அம்மா கலாரிட்டா அவர்களுக்கும் பிள்ளைகள் இருவருக்காகவும் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். 4 பேரும் முன்னாடி வாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை வைத்து தேவன் அநேக ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அநேக ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் மேலும் மேலும் கர்த்தருக்குள்ள பலப்படணும், மேலும் மேலும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் மேலும் மேலும் பெருக, இன்னும் திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் பிரகாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற இடமெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்னும் தேவன் பலம் தரணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற திருமறை மேய்ப்பர்களின் தந்தை பிரதம பேராயர் டாக்டர் பேட்ரிக் ஐயா அவர்கள் வந்து இவர்களை ஆசீர்வதித்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நீங்க எல்லாரும் கரங்களை அருமையான நம்முடைய பேராயரை நோக்கி நீட்டி ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டிருங்கள். ஜீசஸ் ஆசீர்வதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். வெளியிலும் பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். வெளியிலும் பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். தேவ மனிதர் அருமையான கர்த்தருடைய தாசர் பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனால் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். கர்த்தர் இந்த பகுதியில வைத்து ஆண்டவர் இவரை கொண்டு அசாதாரணமான காரியங்களை இம்மட்டும் செய்தவர். இனி இதைவிட பெரிதானவர் செய்ய போகிறார். தயவு செய்து அன்பானவர்களே, உங்களுடைய கைகளை இவருக்கு நேராக இந்த குடும்பத்தினர் நீட்டும்படி அன்பை கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்போம். இவர்கள் ஆசீர்வாதமா இருந்தா திருச்சபை ஆசீர்வாதமா இருக்கும். சபை ஆசீர்வாதமா இருந்தா ஆத்மாக்கு குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். இவங்க மகிழ்ச்சியோடு ஆராதனை நடத்தணும், ஆனந்தமா ஆராதனை நடத்தணும், ஜனங்களை விடுதலையாக்கணும், ஜனங்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். ஜெபிப்போமா. வானத்தையும் பூமியும் படைத்தங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று உடைய பாதபடி நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த முப்பெரு விழாவிலே கர்த்தாவே அருமையான தேவதாசருடைய குடும்பத்தார் அன்பு கரனை கொடுக்கிற ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகின்ற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், அது நன்மையும் கிருபையுமாய் இருக்கும் என்று சொன்னவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கு கொடுத்த சுதந்திரத்தினாலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ராஜா இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. இவர்கள் செபித்து உம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற எல்லா அற்புதங்களையும் எல்லா அதிசயங்களையும் கர்த்தர் செய்வீராக.
லோஷராங்கர தூளி விபினாங்கர பாபா நீ அருமையாய் கர்த்தாவே ஆலயத்தை அப்பா தளம் போட்டு கட்டி கொடுத்து அற்புதமான ஊழியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பல்லுகி பெருக செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வானம் திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உபாகம் 28:12 படி ஆசீர்வதிக்கிறேன் உபாகம் 28:8 படியாகவும் சங்கீதம் 20:4 படியாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் இறங்கி வருவதாக ஊழியக்காரர் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் மீதும் என் அருமை சகோதரி மீதும் அருமை பிள்ளைகள் மீதும் சபை மீதும் சபை ஊழியர்கள் மீதும் இறங்கட்டுமான இறங்கட்டும் ஆசீர்வாதங்கள் இறங்கட்ட பரிபூரணங்கள் தடைகளை உடைக்கிறோம் கட்டுகளை உடைக்கிறோம் பொல்லாத எதிர்ப்பு சக்திகளை தேவகரம் ஆசீர்வதிக்கட்டும் இந்த கூட்டம் சிறப்பாய் கர்த்தர் நடத்தி கொண்டு இருப்பதற்காக துதிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் தேவ வார்த்தையை கருத்து கொடுக்கிற பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் 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 சோதரம் Praise you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah சொல்லுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah சொல்லுவோம். Hallelujah சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे बीच में है அவர் பேசுகிற தெய்வம். बात करने का परमेश्वर है அவர் பேசுகிற தெய்வம். बातचीत करने का परमेश्वर है அவர் பேசுகிற ஆண்டவர். वो बातचीत करने का परमेश्वर है உங்களிடத்தில் அவர் இன்னைக்கு பேசுவார். आपके साथ परमेश्वर से बातचीत करेंगे அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை தரும். उनका बात आपको सहारा देगा அவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தை தரும். उनका बात आपको चंगा करेगा அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். वो उनका बात आपको आशीर्वाद देंगे இன்னைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். आज आप आए आप धन्य है நீங்கள் பாக்கியவான்கள். धन्य है நீங்கள் பாக்கியவான்கள். धन्य है உங்களையும் தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். आपका परमेश्वर ऊपर से आशीर्वाद देंगे உங்கள் துக்கங்கள் குறைவுகள் மாற்றப்படும். आपका सारा दुख कष्ट सब बदल जाएगा அப்படிப்பட்ட தேவ வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே वैसे ही परमेश्वर का वचन आज आपके बीच में पहुंच रहा ஆண்டவர் பேச போகிறார். परमेश्वर आपसे बात करना चाहता है முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். जो लास्ट में हम लोग आए हुए हैं थोड़ा सा ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். परमेश्वर के सम्मुख में हम आए हुए हैं தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். परमेश्वर कभी कभी आपको नहीं छोड़ेंगे இன்னைக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்க போறார். आज ही परमेश्वर एक बहुत बड़ा आशीर्वाद को भलाई को देने जा रहा है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். परमेश्वर का वचन का हम सुनने जा रहे हैं நம்முடைய மத்தியிலே அருமையான வின்சென்ட் பால் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. हमारा बीच में बिशप विंसन राज जी आए हुए हैं அவர் சிறந்த தேவ மனிதர். वो परमेश्वर का दास है வின்சென்ட் பால் அவர்கள் ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறார். जो जी विंसन पाल जी बहुत अच्छा परमेश्वर का वचन को देने वाला है கடந்த நாட்களிலே மிஸ்பா ஊழியர்கள் ஐக்கியத்திலே அவர் பேசினார். पिछले दिन में जो सेवक के बीच में बहुत अच्छा प्रचार किए थे நல்ல தேவ வார்த்தை வந்தது. बहुत अच्छा परमेश्वर का वचन को दिए थे ஆண்டவர் அவரிடத்திலிருந்து பேசுகிறார். परमेश्वर उनसे बातचीत करते हैं இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். आज भी हमारा बीच में परमेश्वर उनके द्वारा बातचीत करने जा रहा அவர்கள் மூலமாய் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். उनके द्वारा परमेश्वर का वचन को हम सुनने जा रहे हैं பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग நாம் எல்லாரும் ஒரு ஜெபத்தோடு காத்திருப்போம். अभी हम सब लोग प्रार्थना के साथ बैठेंगे நீங்க கவலைப்படாதீங்க, முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நமக்கு ஆகாரம் இருக்கிறது. आप चिंता मत करो खत्म होने के बाद सबको भोजन है எல்லாருக்கும் தேநீர் இருக்கிறது. सबको चाय है ஆகையினால இன்றைக்கு ஒரு நாள் தேவ சமூகத்துல நம்ம பயபக்தியோடு கூட इसलिए आज ही परमेश्वर साथ में हम डर के बैठेंगे ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே செயல்பட்டு கொண்டு परमेश्वर हमारे बीच में कार्य करने जा रहा है கரங்களை தட்டி கர்த்தர் ताली बजाकर प्रभु को धन्यवाद दे அவரிடத்தில் நாம் இப்பொழுது செய்தி கொடுக்க அவரை அன்போடு கூட அழைப்போம். अभी उनको प्यार से हम बुलाएंगे प्रचार करने के लिए அவரை முறைமையின்படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். जो बाइबल ने लिखा है परमेश्वर के
सेवा करने को परमेश्वर ने आदर इज्जत देता है। ஆகையினால அவருக்கு இப்பொழுது ஒரு சால்வையை போர்த்தி அவரை கனம் பண்ணி செய்தி கொடுக்க அழைக்க இருக்கிறோம். अभी हम लोग उसको इज्जत देकर एक सालवा पहनकर प्रचार करने के लिए उनको निमंत्रण देने जा रहे हैं। ஆண்டவர் கிருபை செய்வாராக. परमेश्वर अनुग्रह दे। ஸ்தோத்திரம் स्तोत्र। எல்லாரும் கரங்களை தட்டி सब लोग ताली बजाएंगे, ताली बजाएंगे। நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களும் जनरल सेक्रेटरी जी அந்த சால்வை அணிவித்து அவர்களை आएंगे, கௌரவப்படுத்துவார். सालवा पहनेंगे। டேவிட் பண்ணி இல்ல ஸ்தோத்திரம். வாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களை வரவேற்று சால்வை सब लोग அணிவித்து मिलकर हम लोग आगे அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டுமாய் உதவி செய்த கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுக்கு சர்வ வல்லமையுள்ள மகாராஜாவுக்கு ஆண்டவரே, நீர் பாராட்டின இந்த நாளுக்காக, நீர் கொடுத்த இந்த தயவுக்காக, நீர் கொடுத்த மகா இரக்கத்தின் கிருபைக்காக, இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இந்த மாலை வேளையில் இரவு வேளையில் ஆண்டவரே, தாகத்தோடு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு பெருமூச்சோடு ஆண்டவரே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை இதை சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகம் அறியாத பிள்ளைகளையும் ஆண்டவரே தகப்பனே, நமக்கு ஒரு காரியமாய் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று வாஞ்சையோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே வார்த்தையின் ஆண்டவரை கர்த்தவளை உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம், உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை பிரசன்னம் ஆண்டவரே இங்கு மகிமை அடைந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் 2ஆம் ஆண்டு விழாவும் அருமையான தாசர் பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவருடைய 21ஆம் ஆண்டு வெற்றி ஊழிய பயணத்திற்காகவும் GMBFM என்ற தேவ ஊழியருடைய இந்த ஐக்கியத்தின் கூடுகைக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த தயவுக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரதம பேராயர் அருமையான ஐயா டாக்டர் SS ராஜையா அவர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இதிலே பங்கெடுத்து இதை நடத்தி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற அருமையான இந்த சபையுடைய போதகர் டாக்டர் டேவிட் பாண்டியன் பேராயர் அவர்களுக்காகவும், சகோதரி டாக்டர் கலா ரீட்டா அவர்களுக்காகவும், சுவிசேஷகர் டாக்டர் மங்களராஜ் அவர்களுக்காகவும், அருமையான பிரதம பேராயர் டாக்டர் பேட்ரிக் ஐயா, வேதராஜ், சங்கீதா சாமுவேல், மரியதாஸ் ஐயா மற்றும் பேராயர் ஜெயராஜ் செல்லத்துறை, பால் தாமஸ் சகரியா அவர்களுக்காக, மூத்த பிதாக்களுக்காக, மேடையில் இருக்கிற அவர்களுக்காக, அனைவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வார்த்தையை கேட்க ஆவலாய் வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும், அவருடைய குடும்பத்திலே சுதந்திரவாளியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமா, அந்த உலகத்துல ஆண்டவரை தவிர்த்து வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமா. நல்லவர் மாத்திரம் அல்ல, நம் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு தீமை செய்வதே தெரியாது. ஏனென்று சொன்னால், பாவத்தை அறியாத பரிசுத்த கன்னர், 1000 நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவர், பரலோகத்திலே மாத்திரமல்ல
பூலோகத்திலும் நாம் வாழ்ந்திருக்கிற எந்த ஸ்தானத்திலும், அது மாத்திரமல்ல, என் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்தில் அவர் நாமத்தை நீங்கள் கூப்பிட்டாலும், அப்பா என்று அழைத்தா, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்பா வருவாரோ இல்லையோ, இயேசு தப்பாமல் வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் அவரே. அல்லேலூயா. எனக்கு தஞ்சமும் கேடகமும் அவரே, அவரே நான் நம்பி இருக்கிற. அல்லேலூயா. கேடகம், கோட்டை, மகிமை, மாட்சிமை எல்லாம் அவர்தான். எப்பக்கம் திரும்பினாலும் என்னை சுற்றி யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. காற்று புகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் இருப்பார். நீதியின் சூரியன் பிரகாசிக்கிற எல்லா இடங்களிலும் நீதியின் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதனால மாறாத அந்த நேசர் இந்த 3ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற இந்த சபைக்காக, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தின் ஊழியங்களுக்காக ஆண்டவர் இந்த பூலோகத்திலே இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த சபையை 3ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுல நீங்களும் நானும் பங்கு பெற்றிருக்கிறோம். அதனால இங்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலே நமக்கு பங்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த சபைக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வருஷத்தை 2 வருஷத்தை கடந்து 3ஆவது வருஷத்திலே பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த இடத்திலே இந்த ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் அவருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களையும் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்தை இந்த சபைக்கு, இந்த ஐக்கியத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தை 2025 நன்மையினால் முடிசூட்டுவேன். அல்லேலூயா. எந்த நன்மையினால? நீங்கள் உலகத்தில் எதிர்பார்க்கிற வெறும் ஆசீர்வாத, ஐஸ்வர்ய, ஒரு சுக சரீர, வீடு வாசல் அற்பமாய் எண்ணப்படுகிற காரியம் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்குரிதான நன்மையை கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை பாராட்ட கிருபை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். உண்மை என்று சொன்னால் அவர் சத்திய வேத வாக்கியத்தை குறிக்கும். அப்ப உண்மையுள்ள மனுஷன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் வருஷத்தை தேவன் நன்மையினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் முடிசூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த 2025 ஆரம்பித்த இந்த வேளையிலே கடந்த மாதம் 5வது மாதத்தை ஆரம்பித்தவர்கள் முடிவிலே இல்லை. முடிவின் கடைசியிலே இருந்தவர்கள் நேற்று தினத்திலே 5ஆம் தேதியை, அல்லேலூயா, இந்த 6வது மாசம் இந்த 2ஆம் தேதியை நேற்று தினத்திலே ஓடி முடித்தவர்கள், 3ஆம் தேதியிலே இல்லாத இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் நன்மையினால் முடிசூட்டுவார்? எல்லா மனிதருக்கும் அல்ல. எல்லாருக்கும் நன்மை இருக்காது. உண்மையா யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையினாலே முடிசூட்டுகிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகர் கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கடந்து ஓடுகிறோமே தவிர, ஆனால் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது சொற்ப பேர் தான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்ப மத்த வேளையிலே ஆண்டவரை தேடினா கண்டடைய முடியாது அப்படின்னா, அதிகாலை தேவ பிரசன்னம் என்பது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சிந்தை கலக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, இன்னும் பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருந்து, ஒரு விதமான டிப்ரெஷன்ல இருந்து
அப்படியே இரவிலே படுத்து தூங்குகிற பொழுது நம்முடைய ஆத்துமா எல்லாவற்றையும் எப்படி ஒரு குட்டையை கலக்கி விட்டு அது நீர் தெளிந்தது போல அந்த கசடு அழுக்கெல்லாம் கீழே போய் தெளிந்த தண்ணீர் இருக்குமோ, அப்படியாக உங்களுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் அதிகாலையிலே தெளிந்த நீரோடை போல இருக்குமா. அதனால்தான் சங்கீதக்காரன் பாடுகிறான், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமாம் போல என் ஆத்துமா உம்மையே நோக்கி கதறுகிறது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதிகாலையில் நீங்கள் தேடி பாருங்கள், கர்த்தரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. அதிகாலையில் தேடினவர்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இதோ அவருக்கு முன்பாக அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை பெற்று நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லாஹ் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ காய்கறி கடையில, மளிகை கடையில, ஒருவேளை வேலை செய்யற இடத்துல, பஸ் பிரயாணத்துல, இடுக்கமான வீட்டுல, உன்னுடைய படுக்கை அறையில, உன் வழிபோக்கில, இன்னும் மற்ற தனிமையா விடப்பட்ட நேரத்துல, ஒரு வியாதியில, ஒரு தரித்திரத்துல, நீ எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் இருந்த, இயேசுவே எனக்கு வாரும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், தகப்பனே உன் முகத்தை பார்க்க நான் வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று சொன்னால் வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய முகத்தை நீங்கள் காண முடியும். குமார் வலது பாரிசில் வீற்றிருக்கிற குமாரனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உங்கள் இருதயத்தின் ஆழங்களை அறிகிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்தி நீதியை போதித்து பிரசங்கிக்கிறவராயிருப்பார். அதனாலதான் அதிகாலை தேட வேண்டும், அந்திமதியிலே தேட வேண்டும், இரவு வேளையிலே தேட வேண்டும். எக்காலத்திலே நான் ஸ்தோத்தரிப்பேன், அப்படி துதி என் வாயில் இருக்கும். அப்ப அந்த துதி என்ற பட்டயம் நம் வாயிலே எந்நேரமும் பாடலாக, ஸ்தோத்திரமாக, துதியாக மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுதெல்லாம் உடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த தரித்திரம் இருந்தாலும், எந்த கட்டுகள் இருந்தாலும், எந்த விதமான போராட்டம் இருந்தாலும், உபத்திரவம் இருந்தாலும், உன் வாழ்க்கை முடிந்து போறதோ என்று நினைத்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுவார், கர்த்தர் உனக்காக நியாயம் செய்வார், கர்த்தர் உன் பட்சத்திலே இருப்பார். கர்த்தர் உனக்காக சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தராயிருந்து அவர் உனக்காக சர்வத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட நாமத்தை, வானத்துக்கும் பூமிக்கு மேலான நாமம், அல்லேலூயா, 10,000 பேர்களில் சிறந்தோருடைய அவருடைய நாமம், அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க பார்க்க, அவர் முகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு ஆனந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். ஏனென்று சொன்னார், பாவத்தை அறியாத பரிசுத்த கண்ணராயிருக்கிறார். நாள்தான் சொல்லப்படுகிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர். அந்த நாமத்திலே அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தை நன்மையினாலே நான் முடிசூட்டுவேன். இந்த சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தை உனக்கு நன்மையினாலே முடிசூட்டுவேன். அப்ப நீங்க வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு அடுத்த மாசம் இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னா யாருக்கு நடக்கும்? எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், வானத்தின் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். ஆகாரம் கிடைக்கும், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், அடிப்படை தேவை கிடைக்கும். அறியாதவர்களுக்கு கூட ஆண்டவர் தயவு பாராட்டுவார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் அவரோடு அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், அவருடைய ரட்சிப்பை பெற வேண்டும், அவரை போல மாற வேண்டும், அவரை போல ஜெபிக்க வேண்டும், அவரை போல துதிக்க வேண்டும். அவர் பிதாவோடு எப்பொழுது பேசிக் கொண்டிருந்தது போல குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் பேசுகிறவர்களாய் மாறுகிற பொழுது பரலோகம் உனக்கு சமீபமாயிருக்கும். பரலோகத்துடைய தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். நீ சொல்ல ஆகும், உன் வாயிலிருந்து பிறக்கிற கட்டளைக்கு அது அப்படியே கீழ்ப்படியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார்.
அவருடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டது. அது அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். அப்ப ஆண்டவர், நம்ம ஆண்டவர் விசேஷமானவர். உலகத்துல தனக்கு ஒரு வித்தை தெரிஞ்சா, தனக்கு ஒரு நன்மை தெரிஞ்சா, இல்ல தனக்கு ஒரு மேன்மையான காரியம் தெரிஞ்சா அந்த ரகசியத்தை அதிகமா யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லிட்டா நம்ம ஸ்காலரா, நம்ம மேன்மையான இடத்துல இருக்க முடியாது. அதான் ரகசியம். பல வருஷமா கூட உடன் ஊழியரா இருப்பாங்க, உடன் வேலைக்காரரா இருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்க, அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சீஷர்களுக்கு அழகாய், தெளிவாய், நேர்த்தியாய் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட தெரியுமா? என்னை காட்டிலும், என்னை போலவே என் பிள்ளைகள் பிதாவிடத்திலே வர வேண்டும், என்னை போலவே ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும், என்னை போலவே எப்படி அவர் மூத்த குமாரனாய், முதல் குமாரனாய் பிதாவுக்கு இருந்தாரோ, நீங்களும் நானும் அவருக்கு பிதாவுக்கு இளைய குமாரனாய், இரண்டாவது அவர் நாமத்தினாலே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க உலகத்துல சொத்து தகராறு, பங்கு பாகம் பிரிக்காதுக்கு அண்ணன் தம்பியை கூட என்ன பண்றா, அக்கா தங்கச்சி கூட என்ன பண்ணுது, உனக்கு சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல, எனக்கு அக்காவும் இல்ல, நீ தம்பியும் இல்ல, இனிமே உரமும் இல்லை, நீ செத்தா, நான் செத்தா கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுகிற இந்த உலகத்துல நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலி கொடுத்தவர், ஏக சுதனாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் என்று பாராமல் பரிசுத்தமான அவரை உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, மனுக்குலத்துடைய பாவங்களுக்காக, விபச்சார தனத்துக்காக, விக்கிர ஆராதனைக்காக, பாரம்பரிய சாப கட்டுகளுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக, நம்முடைய எல்லா அசுத்த பொல்லாத கிரியைகளுக்காகவும் அவர் சாபமானார். அவர் சிலுவையிலே தொங்கினார். 10,000 பேர்களிலே என் ஆண்டவர் சிறந்தவர், தங்க தலைமயிரை உடையவர், கொவ்வை செவ்வை பழம் போல அழகான மேன்மையை உடையவர், சௌந்தரியமானவர், ஐஸ்வர்யமானவர், பார்க்க 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 அவரை பார்த்து கொண்டே இருக்கிற மகிழ்ச்சி உடையவர், புகழ்ச்சி உடையவர், மேன்மையுடையவர். அப்பேற்பட்டவர் உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அகோரமாக்கப்பட்டார். இன்னைக்கு அதனால்தான் நீங்களும் நான் அழகான டிரெஸ் உடுத்தி அழகா அங்க வந்து அவருடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் அலங்கோலமாய் சிலுவையிலே தூங்கினார். இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேற யாரையும் முதலாவது சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையை பார்த்து ஒரு மனிதன் அதை கடந்து போக முடியாது. உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் உன்னை எப்படி கடந்து போக மாட்டாரோ, நீ சிலுவையை பார்த்தால் அவருடைய ரத்தமாய் மரித்த, அவர் உபத்திரவப்பட்ட, அவர் வேதனைப்பட்ட, அவர் முள்முடியிலே சூட்டப்பட்டு அழுத்தின பொழுது அவருடைய ரத்தமெல்லாம் பீரிட்டு அவருடைய ரத்த வியர்வை துளியாய் கெத்செமனேல வந்த அந்த உபத்திரவத்தின் பாதையை நீ நினைத்து சிலுவையை பார்ப்ப என்று சொன்னார். ஆண்டவரை நீ மறந்தோ மறுதலித்தோ நேரத்தை வீணாக்கிய போக முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்களும் நான் பிரதான பாவிங்க, அவர்கிட்ட பாவம் எல்லளவும் கிடையாது. நீங்களும் நான் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் யுகாதி யுகமாய் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரமே தன்மேலே அந்த எல்லா நிந்தையும் போட்டுக் கொண்டார். அதனால்தான் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது, திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. இருளான பொழுது ஆண்டவர் பிதாவின் முகத்தை பார்க்காமல் ஒரு நொடி கூட இருந்ததில்லை. அதனால்தான் அவர் மிகவும் மனவேதனைப்பட்டார். அப்படியாக அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய தாசர்களே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களே, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்களே, இதோ சிலுவையை கடந்து உன்னாலே போக முடியாது. ஏனென்று சொன்னால், ஒருவன் எனக்கு சீசனாய் இருக்க விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என் பின்னால் வருகிறவனே எனக்கு சீசனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, விசுவாசியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சீசனாய் இருக்க வேண்டும். அதற்கடுத்தது ஊழியக்காரனாய் மாற வேண்டும். அதற்கடுத்தது மனவாட்டியாய் ஸ்தானத்துக்கு முன்னேற வேண்டும். அதற்கடுத்தாக கடைசியாக கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுத்த போகிற மணவாளனோடு மனவாட்டியா இல்ல, மணப்பெண்ணாய் அங்கே போய் நாம் இருக்குவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவ அக்கிரமங்களுக்கெல்லாம் ரத்தம் சிந்தி
நமக்காக எல்லாவற்றையும் விடுதலையாக்கி உங்களையும் என்னையும் பரிசம் போட்டு பரலோகத்திற்கு நம்முடைய மணவாளன் சென்றிருக்கிறார். ஒரு நாள் வருவார். அவர் நமக்காக கைவேலை இல்லாத ஒரு ராஜ்யத்திலே, அந்த இடத்திலே ஒரு நல்ல பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கும் எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வாடகை வீட்டிலே நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒத்திகை வீட்டிலே இருக்கலாம், இல்ல ஒருவேளை தெருக்களிலே மரத்தடியிலே தங்கி இருக்கலாம், இல்ல ஒரு சமுதாய கூடத்திலே இருக்கலாம், இல்ல தரித்திரராய் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால் ஐஸ்வர்யவானும் யாசகன் எடுத்த லாசருவை நீங்கள் கவனிக்கிற பொழுது, ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே போய் அங்கே அந்த அக்னி ஜுவாலை தாங்க முடியாமல் பதறுகிறதையும், ஒரு பிச்சைக்காரனாய் இருந்த லாசரஸ் பிச்சை எடுத்தவனாய் இருந்த பொழுது கூட பாருங்க, தனக்கு ஆகாரம் கிடைத்ததோ இல்லையோ ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் ஆபிரகாம் மடியிலே அவன் கொண்டு போய் தேற்றப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வருஷத்தை யாருக்கெல்லாம் நன்மையினாலும் முடிசூட்டுவார். அவருடைய பிள்ளைகளாய் மாறி ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை, கிறிஸ்துவன், உண்மையான கிறிஸ்துவன், பரலோகத்துக்குரிய ஒரு கிறிஸ்துவன், எத்தனை படிகள் இருக்கிறது. வானத்துக்கு பரலோகத்திற்கு 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது போல ஒரு மனிதன் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி முதலாவது கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். இரண்டாவது, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். நான்காவது, அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, அவன் கனி தருகிறவனாய் இருக்க வேண்டும். ஆறாவது, நல்ல சாட்சி உள்ள ஜீவனம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். ஏழாவது, பரலோக ராஜ்யம் என்றைக்கு கர்த்தர் வந்தாலும் அவரை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருப்பேன் என்ற அந்த ஏக சிந்தையோடு அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருக்கிறேன், நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன், ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கிறேன், நான் ஒரு பெயர் கிறிஸ்துவனா வந்திருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வர கிறிஸ்துவனா இருக்கிறேன், நான் பண்டிகை கிறிஸ்துவனா இருக்கிறேன், நான் கொண்டாட்ட கிறிஸ்துவனா இருக்கிறேன், நான் ஆட்டம் பாட்டம் போடுற கிறிஸ்துவனா இருக்கிறேன், எல்லாம் இந்த பூமியில ஒழிந்து விடும். பரலோகத்துக்கான காரியம், தரிசனம் எனக்கு வராது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், இந்த பூமியிலே கிறிஸ்துவன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து உனக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் எதை செய்தாலும் யாருக்கும் செய்யணுமா? யாருக்கும் செய்யணுமா? பாஸ்டர்க்குனா யாருக்கும் செய்யணுமா? யாருக்கு செய்யணும்? ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாதீங்க, ஊழியக்காரருக்கு என்று செய்யாதீங்க, வேற யாருக்கும் பிரபலமானவங்களுக்கு என்று செய்யாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் நன்மையான காரியங்களை, கர்த்தருடைய ஈவான காரியங்களை, நீங்க சின்னதோ பெருசோ எந்த வேலையை செய்தாலும், எந்த பொருளை கொடுத்தாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும் மனுஷனுடைய பார்வைக்காக செய்யாதீங்க. வலது கை கொடுப்பதற்கு இடது கை தெரியாத வண்ணம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்காக செய்து பாருங்கள். பரமராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாக கர்த்தர் சங்கீத புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி, சங்கீதம் 127 1-2 நீங்க வாசிக்கிற பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாளாகின் கட்டுகிறோம் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகின் காக்கிறவன் பிரயாசம் விருதா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும். வீடு என்று சொன்னால் கைவேலை உள்ள வீடு அல்ல. நீங்கள் நம்ம எப்பயுமே ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமா, உண்மைதான். ஒரு மனிதன் வீட்டை கட்டினாலும் தன் ஆத்மா என்ற சரீரத்தில் இருக்கிற இந்த தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகிய முதலாவது தேவன் தங்குகிற தேவாலயம், செபாலயம், அவர் வாசம் பண்ணுகிற செபாலயமா இருக்கிற இந்த ஆலயத்தை உங்களால என்னால கட்ட முடியாது, கர்த்தரால மாத்திரம்தான் கட்ட முடியும். அல்லேலூயா. அப்ப நாம் வீடு என்று சொன்னால் நம் மெத்த வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு, இன்னும் நிறைய வீடுகள்லாம் இருக்கிறது. இந்த வீட்டை மாத்திரம் நினைக்க கூடாது.
அது நீங்க இல்ல, நான் இல்ல, கர்த்தர் கட்டணும்னு அவசியம் இல்லை. கொத்தனாரே கட்டிட்டு போயிருவார். அல்லேலூயா. பணம் இருந்தா போதும். ஆனால் இந்த வீட்டை தேவன் மாத்திரம்தான் கட்ட முடியும். அல்லேலூயா. ஒரு எம்எல்ஏவால கட்ட முடியாது, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால கட்ட முடியாது, ஒரு முதலமைச்சரால கட்ட முடியாது, ஒரு அதிகாரத்தில் உள்ளவனால கட்ட முடியாது, ஒரு எம்பினால கட்ட முடியாது, ஒரு படித்த மேதையினால கட்ட முடியாது, ஒரு தொழிலதிபரால கட்ட முடியாது, ஒரு பணத்தினால கட்ட முடியாது, ஒரு மனுஷனால கட்ட முடியாது. இந்த வீட்டை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே கட்ட முடியும். ஏனென்று சொன்னால் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனுடைய அழைக்கப்பட்ட பொழுது, ஆரோன் மேல் அபிஷேகத்தை அந்த தாடியிலே வழிகிற பொழுது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுதல் என்று சொன்ன ஆண்டவர் பிதா முன்குறிக்காத எந்த ஆத்துமாவும் அறுவடைக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாஞ்சிக்கணும், ஆண்டவரே என் ஆலயத்தை கட்டுங்க, ஏன் ஆத்துமாவை கட்டுங்க, என் ஆவி ஆத்துமா சரீர சிந்தையை நீங்க சீர்படுத்துங்க. என்ன உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டும். உங்க ஆத்துமா எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா அவரையே நோக்கி இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனை உபகாரங்கள்! தாயின் கருவிலே கருமுட்டையாய் நீங்கள் நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பொழுது உன் தாயின் கருமுட்டையிலே எத்தனையோ லட்சம் முட்டைகள் அதிலே அந்த விந்துக்களிலே வரும். அதிலே உன்னை தானியேலாக, டேவிட் பாண்டியனாக, பேட்ரிக்காக, இன்னும் ஜோசுவாவாக, ஈசாக்குக்காக, சுரேஷாக, எபனேசராக எப்படி ஆண்டவர் பிரத்யட்சமாய் தெரிந்தெடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. போட்டி உங்கள் தாயின், உடைய தகப்பனுடைய வித்திலே வருகிறது, உன் தாயினுடைய கர்ப்பத்திலே போட்டி வருகிறது. சத்துரு கருவிலே சிதைக்க நினைக்கிறார், கர்த்தர் அங்கே உன்னை கரம் பிடித்து தூக்கி இறக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தாயின் கருவிலே நான் உன்னை அறிந்து அழைத்து இருக்கிறேன், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இதை எந்த மனிதனாலும் வடிவமைக்க முடியாது. அவர்தான் நம்முடைய அவயங்களை பார்த்து 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 சிருஷ்டித்தார். 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது நல்லது 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 என்று சொன்னது, அதிகமாய் அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தது இந்த தேவாலயத்தை, இந்த ஜெபாலயத்தை, அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையாகிய இந்த சரீரத்தின் ஆலயத்தை அவர் பார்த்து பார்த்து சிருஷ்டித்தார். நீங்க கோடியை கொட்டி கொடுத்தாலும் ஒருவனால் இந்த நெகத்தை கூட உருவாக்க முடியாது. நீங்க கோடியே இந்த உலகத்தையே காலடியில வைத்தாலும் விழுந்து விழுகிற இந்த முடியை ஒருவனாலும் உருவாக்க முடியாது. ஏன் தெரியுமா? சர்வ சிருஷ்டிகளையும் சர்வ சேனைகளையும் வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கின என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உயிர்ப்பானது, எழும்பி பிரகாசிக்கிறது, விடாய்த்தவனுக்கு எழுப்பி நிற்கிறது. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு அவருடைய ஜீவனான வார்த்தை ஜீவிக்கிறதற்கும், ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக அவருடைய வார்த்தை உங்களையும் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால்தான் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்க ஏதேன் தோட்டத்துல பாருங்க. அந்த நாள்ல ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்து தோட்டத்தை பண்படுத்தவும், இதை காவல் வைக்கவும், சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் பெயரிடவும் ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனால் ஆதாம் அந்த நாட்களிலே எந்த கொள்ளுப்பட்டறையும் கிடையாது, எந்த வெல்டிங் ஷாப்பும் கிடையாது, எந்த விதமான காலேஜும் கிடையாது. ஏனென்றால் அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன், தாயும் தகப்பனும் இணைந்து கற்பத்திலே வந்தவன் அல்ல. அப்பேற்பட்ட ஆதாம் ஆண்டவர் அவருடைய சாயலிலே படைத்ததினாலே, அவருடைய மகிமையிலே அவர்களை சிருஷ்டித்ததினால அவர் வார்த்தையில் இருந்த ஜீவனை ஆதாமுக்கு வைத்திருந்தார். அதனால்தான் அன்றைக்கு ஆதாம் என்ன பெயரைத்தானோ, இன்றைக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் போன பொழுதும் அந்த வார்த்தையின்படியே அந்த பெயர் நிலைத்தது. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லையை வைத்தார் கர்த்தர். சர்வ சிருஷ்டிகளும் சகல சிருஷ்டிப்புகளும் அவர் அன்றைக்கு படைத்து கட்டளையிட்ட பிரகாரம் அங்கவே நிற்கிறது. கடல் எல்லை மாறி இருக்கிறதா? வான எண்ணம் எல்லை மாறி இருக்கிறதா? சூரியனும் சந்திரனும் அதனுடைய வருகை மாறி இருக்கிறதா? பூமி மாறி இருக்கிறதா? அவர் படைத்த மலைகள், குன்றுகள், இயற்கை, நட்சத்திரம், அருமீன்கள், விண்மீன்கள், அவர் எல்லா என்ன சொல்லி படைத்தாரோ
ஆதாம் என்ன பெயரிட்டானோ அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையினாலே அந்த தோட்டத்தை எல்லாம் பண்படுத்தினான். ஆனா அன்பார்ச்சுனேட் என்ன பண்ணிட்டான், காவல் காக்க மறந்து போயிட்டான். காவல் காக்காதனால சர்ப்பம் வந்தது, ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் ஆதாமை வஞ்சித்து அந்த பழத்தை கொடுத்த உடனே தேவ மகிமை அற்று போனார்கள். ஆவியிலே அவருக்கு மரணம் ஏற்பட்டது. சரீரம் உயிரோடு இருந்தது. தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். தான் எதற்காக ஆண்டவர் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தாரோ, இந்த தோட்டத்தில் நீ எல்லா கனிகளையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நன்மை தீமை அறிகிற இந்த தீவிரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது, அதற்கு காலம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார். ஆனால் அது ஏவாளுடைய வாழ்க்கைக்கு அவருடைய உள்ளே சர்ப்பம் வந்தது. ஏன்? ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலிருந்து அசதியாய், அசட்டை பண்ணினவனாய், கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றாதவனாய் அவன் எப்படி இருந்தானோ தெரியல. சர்ப்பம் உள்ளே வந்தது. ஆதாம் ஏவாளை முதலாவது வஞ்சித்தது. அவன் மனைவியின் மூலமாய் இவனும் வஞ்சிக்கப்பட்டான். தேவ மகிமை இழந்து போனான். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தோட்டத்தை பண்படுத்த விரும்புகிறார். உங்கள் தோட்டத்துக்கு காவல் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் தோட்டத்துக்கு அவரே ராஜாவா இருக்க விரும்புகிறார். அவரை எஜமானனாய் இருக்க விரும்புகிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சிகாரத்துக்கு தகப்பனாய் இருக்க விரும்புகிறார். அப்ப நம்முடைய தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். நம்முடைய தோட்டத்துக்கு காவல் வைக்க வேண்டும். நம்ம தோட்டம்னா எது? சிந்தை. இந்த சிந்தையில தான் பாவம் வரும். அநேக நினைப்பாங்க சரீரத்துல பாவம் வரும், சரீரம் தான் போய் துஷ்டமான வார்த்தை பேசுது, கைதான் துஷ்டமான காரியங்களை செய்து, இந்த கால் தான் செய்து. இது வெறும் அவயம், சரீரம். ஆனால் இந்த சிந்தையில ஒரு மனிதனுக்கு ஒரு பாவத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிற பொழுது அது ஆவியிலே உற்பத்தி, ஆவியிலே கலந்து அது ஆத்துமாவிலே ஆழமாய் இறங்கி சரீரத்திலே கிரியாய் வெளிப்படுகிறது. அப்ப நம்முடைய தோட்டமாகிய நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த தோட்டத்துல அன்றைக்கு ஆதாம் நாட்களிலே ஒரு சர்ப்பம் உள்ளே வந்து முதல் ஆதாம் பாவம் செய்தான். முழு மனுக்குலமும் மரணத்தை சந்தித்தது. ஆனால் இரண்டாம் ஆதாம் ஆகியோ இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து பரிகாரமாய் அவர் பலியாகி நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப முதல் ஆதாம் நமக்கு அல்ல, இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தோட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. யார் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பாருங்க. நம்ம தோட்டத்துல ஆமா, இங்க சுபானு யாராவது இருக்கிறீங்களா? இல்ல சந்தோஷ் இருக்கிறீங்களா? ராஜா இருக்கீங்களா? இல்லையா எஸ்தன்? யாராவது ஒருத்தர் வாலிப பிள்ளைங்க யாராவது சொல்லுங்க பாருங்க. நம்ம தோட்டத்துல யார் யாருக்கெல்லாம் இடம் இருக்குது சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க சீக்கிரமா, டைம் ஆகுது. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாருங்க. நம்ம தோட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க? இயேசு மட்டும்தான் இருக்கிறாரா? நான் பேசுறது கேட்கலையோ? நம்ம தோட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க? தோட்டத்துக்கு பக்கத்திலேயே பாக்கெட்ல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப மனசெல்லாம் பாதி அந்த நாடகம் முடிஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அது போயிடுமோன்ற சில சரீரம் இருக்கும். என்ன எப்படா முடிப்பாங்க, சீக்கிரம் வேகமா போலான்னு இருக்கும். அதுவும் இல்லாம எல்லாருக்கும் பக்கத்துல மாதிரி படுக்கறையில இருக்குது. தோட்டத்துல நிறைய பேருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். யார் யார் இருக்கிறா? என்ன நீங்க நல்ல மாதிரியே ஒண்ணுமே யாருமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. தோத்திரம். யாருக்கிட்டையும் செல்போன் இல்லையா? யாரு வீட்லயும் டிவி இல்லையா? யாருக்கிட்டையும் இன்ஸ்டாகிராம் அந்த வலைதளம் நீங்க பாக்குறது இல்லையா? ரொம்ப நல்லவங்க பழக்கு. நான் இது வரைக்கும் இப்படி எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். இப்படி ஒரு பரிசுத்த வார்த்தைகளையும் பரிசுத்த வார்த்தைகளையும் பார்க்கல. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா ஒரு சாத்தான், ஒரு சத்துரு, ஒரு சர்ப்பம் வஞ்சித்து இத்தனை வருஷமாய் பாவத்திலே உழண்டு கிடக்கிறோம். இன்னைக்கு அவனுடைய சேனைகள் நம்முடைய இருதயத்துல இன்ஸ்டாகிராமாக, யூடியூபாக, சினிமாவாக, மோகமாக, அரசியல்வாதி பின்னால போகிறதுனால, இச்சையினால, பாவத்தினால, தரித்திரத்தினால, இன்னும் எதெல்லாம் கண்ணுக்கு இச்சிக்கிறதோ, விபச்சாரம், வேசித்தனம், குடிவெறி, இன்னும் பாத்தீங்கன்னா மனோராஜ்யம், இன்னும் பலவிதமான டிவி சீரியல், பலவிதமான அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கிறாங்க.
அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நீங்க யாரை பார்க்க முடியல? யாரை பார்க்க முடியல? தேவனை பார்க்க முடியல. ஏன்னா ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்திலே வந்து சந்திப்பார். அப்பொழுது அவர்கள் அவரோடு மாலை வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு பேசுவார்கள். ஆனால் எப்பொழுது அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியப்பட்டு மரத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டு ஆண்டவர் எப்பொழுது சந்திக்கிறது போல ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். அப்பொழுது ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவனும் அவருடைய மனைவி மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படி கூப்பிடவே மாட்டார். எப்பொழுதும் வருவார், ஏதேன் தோட்டத்தில் சந்திப்பார், அவளோடு பேசுவார், அவளோடு உலாவுவார், மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா பாவம் எப்பொழுது வந்ததோ அந்த இடத்துல பரிசுத்தமானுடைய கண்களுக்கு நீங்களும் நானும் மறைக்கப்பட்டு விடுவோம். தேவ ஜனமே, பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்ணர், அவர் சர்வத்தையும் படைத்தவர். அப்ப அவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியாதா? தெரியும். ஏன் என்று சொன்னால் எல்லாளவு பாவத்தை கூட கர்த்தர் பார்க்க முடியாது. நீயும் நானும் பாவத்திலிருந்து கர்த்தரை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் பரிசுத்தத்திலிருந்து பாவத்தை பார்க்கவே முடியாது. அதனால்தான் கேட்கிறார், ஆதாமே 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 நீ எங்கே இருக்கிறாய்? எஸ்தரே, மேனகாவே, சுரேஷே, ராஜாவே, என் சகோதரனே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு முன்னாடி வெல்கம் பண்ணவங்க சந்தோஷமா கிட்ட போறாங்க, அவங்களோட ஒன்றோடு ஒன்றா இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த கீழ்ப்படியாமையினால, அந்த கனியை புசித்ததுனால, பாவம் அவருக்குள்ள வந்ததுனால தேவ மகிமை விலகிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு நீ படுக்கை போட்டு வைத்திருக்கிறாயா? பாவத்தோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாயா? இல்ல பாவம் உன் காலுக்கு கீழா இருக்கிறதா? இல்ல பாவம் உன்னை மேற்கொள்ளுகிறதா? இல்ல பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாயா? அல்லேலூயா. என வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் உயிர்ப்பிப்பா இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா உடனடியாக ஆதாமுக்கு ஏவாளுக்கு மரணம் வரவில்லை. முதலாவது ஆவியிலே வந்தது. ஆவியிலே மரித்து போனார்கள். தேவன் கோபப்பட்டார், தோட்டத்தை விட்டு கடிந்து கொண்டு கோபமாக விரட்டி விட்டார். இனி இந்த இடத்திலே உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய ஏதேன் தோட்டமாகிய உன்னுடைய ஆத்மாவிலே உனக்கு யாருக்கு இருக்குது? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க கவனிங்க. நிறைய சினிமா நடிகனுக்கு, நிறைய பேஸ்புக்ல யூடியூப்ல வர யங்ஸ்டருக்கு எதையாவது பார்த்து டைம் பொழுதுபோக்க போக்கி சரீரத்துடைய அழகுக்காக அநேகரை ஃபாலோ பண்ணி உடைய ஆத்மாவை, உடைய இருதயத்தை உலகத்தாகிய பிசாசுக்கு விற்று போடாதிருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரல. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற, யூடியூப்ல இருக்கிற, உன் தாய் தகவலுக்கு விரோதமான பாவம் செய்கிற, ஊழியருக்கு தெரியாத பாவம் செய்து கொண்டிருக்கிற, 4 சுவத்துல நான் செய்கிற யாருக்கும் தெரியாது நினைத்துக் கொண்டிருக்கிற, சர்வத்தையும் படைத்தவருக்கு சகலமும் அறிந்திருக்கிறார். நீ நினைக்கிற முன்பாக உன் பாவமுடைய கண்களுக்கு தெரியும். அருமையான வாலிப தங்கச்சியே, அருமையான வாலிப தம்பிமாரே, அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்திலே இதோ உனக்கு முன்பாக இருக்கிற அவருடைய விலக்கு தண்டை நீக்கி போடுகிற பொழுது உனக்கு கையிலாக கொடுக்க எந்த பாஸ்டராலும் முடியாது, எந்த ஊழியக்காரனாலும் முடியாது, எந்த அதிகாரத்தில் உள்ளவனாலும் முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னை கரம் பிடிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உன் இருதயத்தில் பாவம் இருக்கிறது, கழுவு. யூடியூபுக்கு அடிமையாயிருக்கிறாய், கிளவி பேச்சுக்கு அடிமையாயிருக்கிறாய், போன்ல அடிமையாயிருக்கிறாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாய், ஊழியனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாய், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாய். ஏன் என்று சொன்னால் நீ கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. அப்பொழுது நீ மனம் திரும்பினால் ஒன்றுக்கும் உதவாது. ஏசா தன்னுடைய ஒரு வேளை
பசி தாங்க முடியாது தன்னுடைய சகோதரன் யாக்கோபிடத்திலே தன்னுடைய சேஷ புத்திர பாக்கியத்தை வித்து போட்டான். திரும்ப கதறி கதறி அழுதான். ஏசாவுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, உனக்கு கொடுத்த அழைப்பை, கர்த்தர் உன் மேல வச்ச ரட்சிப்பை எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் விற்று போட்டு விடாதே. எக்கபோது உன்னை விட்டு கடந்து போயிருச்சுனா திரும்ப நீ நினைச்சாலும் உன்னிடத்திலே வராது. அல்லேலூயா. மகிமை உன்னை விட்டு விலகிடுச்சுனா, ஏலியின் பிள்ளைகளை விட்டு இஸ்ரவேலை விட்டு மகிமை விளங்கினது. அப்பேற்பட்ட சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஆசாரியன் இருந்த ஏலி மல்லாக்கு விழுந்து ஸ்தூதலித்து மரித்து போனான். ஏனென்று சொன்னால் உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டது பெலிஸ்தரிடத்திலே. இன்றைக்கு பெலிஸ்தனாக சத்துருவனுக்கு எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். பாவத்துக்கு பாவ மலை போல மாம்ச மலையாகிய பெலிஸ்தன் உனக்கு முன்பாக நிற்கிறான். உன்னுடைய முன்னேற்றை தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியான அசுத்த பொல்லாத சாத்தானுடைய கிரிகள் உனக்கு முன்பாக இருக்கும். அதையெல்லாம் நீ தடைகளை விலக்கி போடுகிற கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொன்னால், அல்லேலூயா. மீகா 2:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தடைகளை தகர்த்து போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அதனால ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அதிகாலையிலே துதிக்கிறவளாய் மாற வேண்டும். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியினாலே நீர் அவரை மகிமைப்படுத்த 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 அப்பாவுடைய இருதயம் குளிர 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 என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவருடைய கிருபை உமேலே இறங்குகிறதை பார்க்க முடியும். அதனால்தான் அதிகாலையில் நீ தேடணும். அப்படி இருக்கிறவர்களுக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு துதியினுடைய உடை எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் எப்பேற்பட்ட சூழ்நிலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் துதித்தார்கள். சிறைச்சாலை திறந்தது, கதவுகள் திறந்தது, பூமி அதிர்ச்சி போல சத்தம் உண்டானது. அநேக சிறைச்சாலை அதிகாரிகள் பயந்தார்கள். தேவ பிள்ளையாயிருக்கிற நீ துதிக்க துதிக்க உன் பட்டணத்தில் எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும், எவ்வளவு பொல்லாதாவி இருந்தாலும், எவ்வளவு விபச்சாராவி இருந்தாலும், எவ்வளவு தரித்திரங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாரம்பரிய கட்டு இருந்தாலும், நீ துதிக்க துதிக்க உனக்கு முன்பாக வைத்திருக்கிற சோதோம் குமார பட்டணத்துடைய அசுத்த பாவங்களா இருந்தாலும் சரி, இதோ எமோரியுடைய காரியமா இருந்தாலும் சரி, எரிகோ பட்டணமா இருந்தாலும் சரி, இதோ மரண யோர்தானா இருந்தாலும் வழி விலகி போகும். ஏனென்றால் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், யெகோவாய் தன்னை வெளிப்படுத்தினவர், ஷாலோமாய் வெளிப்படுத்தினவர், மெக்காதீசாய் வெளிப்படுத்தினவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவார். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் தருவேன். அப்பாட்ட போய் கேட்டாலும் தரமாட்டார். அம்மாட்ட போய் முடிந்த அளவு தான் செய்வாங்க. தேசத்துடைய அதிபதி கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்காது. ஆனாலும் நீ அப்பாட்ட கேட்டு பாரு, தப்பாம நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார், எவ்வளவு உயரம் கேட்டாலும் கொடுப்பார். ஏன் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் மேல என் மேல அன்பு வைத்த பிதாவுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே புருஷனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், நாசியில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷன் யாவரும் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவர் மாத்திரமே மெய்யானவர். உலகத்தில் மனிதர்களும் மனுஷ கூட்டமும் எல்லா மனிதர்களும் பொய்யூருக்கு வழிகாட்டுவார்கள். ஆண்டவராகிய மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யூருக்கு வழிகாட்டுவார். அந்த மெய்யூர் தான் பரலோகம், அதுதான் மோட்சம், அதுதான் ராஜரீக திட்டம் நிறைவேறுகிற இடம், அதுதான் யுகாதி யுகமாக தலைமுறை தலைமுறையாக அப்பாவோடு நாம் அங்கு அழுகை இல்லாம எப்பொழுது சந்தோஷமா இருக்கிற இடம். அருமையான தேவ சனமே, நீ படிச்சவளா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், நீ ஏழையா இருக்கலாம், குடிசையில இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், உனக்கு படிப்பு வாசனையே இல்லாம இருக்கலாம், நீ கருப்பா இருக்கலாம், சகப்பா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த கோத்திரமா இருக்கலாம், எந்த பின்னணியா இருக்கலாம், நீ ஆண்டவரை உனக்கு தாபரமாய் வைத்துக் கொண்டு என்று சொன்னால் கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிற பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை தொடுகிறவனை எழுதி வச்சுக்க, என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு விரோதமாய் எத்தனை பெலிஸ்தர் வந்தாலும், எத்தனை அமலேக்கியர் வந்தாலும், எத்தனை எபூசியர் வந்தாலும், எத்தனை கானானியர் வந்தாலும், எத்தனை பொல்லாத மனிதர்கள் வந்தாலும், எத்தனை கோராகின் கூட்டத்தார் வந்தாலும் ஒருவனால் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பரம தகப்பன், நம்மோடு இருக்கிறவர் யுத்தத்தில் வல்லவர், நம்மோடு இருக்கிறவர் ராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர், 1000 நாமங்களை உடையவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிறது அவருடைய நாமம். அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல இடியும் முழக்கத்தையும் மின்னல்களையும் வருஷிக்க பண்ணுகிறவர். அவருடைய பார்வைக்கு இந்த பூமியும் அவருடைய சிருஷ்டிப்பும் ஒரு எல்லளவு, ஒரு கடுகு மாறி. அப்பனா அவருடைய மகிமை எப்படி இருக்கும்? அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு துதியினாலே அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். காலையில ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க சோத்திரத்தினால பலியிடுகிற பொழுது, அவருடைய இருதய சந்தோஷப்படுகிற பொழுது, உன் வீட்டுல கிருபை நிரம்பிக்கொண்டே இருக்கும். பால் பொங்குச்சுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள மட்டுமா இருக்கும்? பொங்க பொங்க எப்படி வரும்? வழிந்து விடும். நீங்களா போய் அணைக்கிற வரைக்கும் பால் நிறுத்தாது. நீ கிருபை ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. இந்த தெருவு இல்லைங்க, இந்த கிராமம் இல்ல, இந்த பட்டணம் இல்ல, இந்த தாலுகா இல்ல, இந்த மாவட்டம் இல்ல, இந்த தமிழ்நாடு இல்ல, இந்த இந்தியால உலகத்தின் கடையாந்திர வரைக்கும் அவளுக்கு கிருபை பெருகும். அதே மாதிரிதான் நீ துதிக்க 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 துதிக்க. உனக்கு முன்னால மாத்திரம் இல்ல, உடைய பெற்றோருக்கு முன்னால மாத்திரம் இல்ல, உன் தரிசனத்துக்கு முன்னால மாத்திரம் இல்ல, உன் சபைக்கு இருக்கிற விஷனுக்கு மாத்திரம் அல்ல, இந்த யுகாதி யுகங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உனக்கு வழிவிடுகிற தேவன், உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தூதர்கள் உன் நிமித்தமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பவுலும் சீலாவும் சிறையிருப்பிலே துதித்தாங்க. அவங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படலைங்க. அநேக இடங்களை வீட்டு சபைகளை உருவாக்கினாங்க. அநேகளை தீமோத்தேயு, தீத்து, பீலமேன், இன்னும் அத்தனை இடத்துல போனாங்க. ஆக்கிலா, பிரிஸ்கிலா, அநேகங்களை உருவாக்கினாங்க. துதிக்க துதிக்க துதிக்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில இல்லைங்க ஐயா, எனக்கு இதுவரைக்கும் 15 வருஷமா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. எத்தனையோ பிரச்சனை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இது எனக்கு ரொம்ப அடிமைத்தனமா இருக்குது, என்னால இது விடவே முடியல. என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை முடிந்து போனதோ என்று நினைச்சு ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். இந்த வியாதி என்னை விட்டு போகவே இல்லை. நானும் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து எப்படியாவது ஒரு சமூகத்திலிருந்து அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னால முடியல என்று சொல்லி வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு, எதிர்பார்ப்போடு வந்திருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறும். உன் சுக வாழ்க்கை கர்த்தர் அல்லேலூயா சீக்கிரமாய் துளிர்க்க செய்வார். யாரும் வெளிச்சமா இருக்க மாட்டாங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வெளிச்சம் இன்னும் 1 மணி நேரத்துல அமைஞ்சு போயிடும். கட்டின எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவாரு. நீதியின் சூரியன் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லேலூயா பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் காத்து வழி நடத்துறது போல 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க. பாதங்கள் வீங்கவில்லை, பாதரட்சை அருந்து போகல, வஸ்திரங்கள் குறைவில்லை, ஆகாரத்துக்கு ஒரு நாளும் அவங்க எந்த கஷ்டமும் படல. கர்த்தர் அவர்களை போஷித்து கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்படி ஒரு கிருபை தந்திருப்பார்னா, புதிய ஏற்பாட்டு கடைசி கால பரிசுத்த யவன சந்ததி நீங்களும் நான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கும். பரிசுத்த யவன சந்ததி. அந்த யவன சந்ததி எப்படி இருக்கமா? சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, காலையிலே நீங்க அருகம்புல்லெல்லாம் பார்த்திருக்கீங்களா? பனி கொஞ்சி பலபலன்னு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எங்கெல்லாம் கிராமத்துல தான் இந்த புல்தரையெல்லாம் காலையில வேணா எழுந்து பாருங்க. பனி அது மேல பட்டுதுன்னா அது அப்படியே மலர்ந்த தாமரை போல அந்த முகம் மலர்ந்து இருக்குமா? அப்படிதான் நீங்களும் நானும் வாசனை வீசுகிறவர்களாக. எந்த வாசனை? ரட்சிப்பு, மன்னிப்பு, அப்புறம் இன்னொரு பூ என்ன? ரட்சிப்பு, மன்னிப்பு, அப்புறம் அன்பு. இந்த 3 பூ இருந்ததுன்னா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீ யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வீட்டெல்லாம் போய் நீ வாசனையா வீசணும்னு நினைக்கிறையோ, உனக்குள்ள அன்பு என்று ஒன்று இயேசு உள்ள வந்துட்டார்னா, உன் பூ இங்க இருந்தா வாசனை கூடுவாஞ்சேரியில வீசும். ஏன் தெரியுமா? அதை ஒருவனாலும் மறைக்க முடியாது, ஒருவனால் அதை கெடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், உன்னுடைய பரிசுத்தமான சுகந்த வாசனை கொண்டு போகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பூ வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். இந்த 3 பூ இருந்ததுன்னா ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தானா வந்துடும். ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. கர்த்தர் இன்றைக்கு முழுமையாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, அப்ப
ஒரு வீடு கட்டணும்னா கர்த்தரால தான் கட்டப்பட வேண்டும். நகரத்தை அவர் காக்கலன்னா காக்கிருக்கிற அந்த வேலைக்காரர் வாட்ச்மேன் விருதா என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நான் யாருங்க? இந்த சபைக்கு வாட்ச்மேன் ஐயா டாக்டர் பாண்டியன் அவங்க, இந்த பேராயத்துக்கு ஐயா ராஜா அவங்க. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பிரதானமான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நான் யாரு? இந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா நீங்க தான் வாட்ச்மேன். அல்லேலூயா. நீங்க தான் சேனாதிபதி. நீங்க தான் இந்த இடத்துக்கு ஒன்னா உலகத்து பிரகாரம் தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் இந்த இடத்துக்கு வாட்ச் பண்றவங்க. இந்த எல்லைக்குள்ள புறஜாதி, இந்த எல்லைக்கு சம்பந்தப்படாத எந்த அசுத்தாவியும் எந்த அசுத்த மனிதனும் இந்த எல்லைக்கு சம்பந்தம் இல்லாத யார் ஒருவன் வந்தாலும் வாட்ச்மேன் பர்மிஷன் கேட்டுதான் உள்ள வரணும். ஆமாவா இல்லையா? அப்படி கேட்டு வரலனா நீ வாட்ச்மேனா இல்ல, நீ வாட்ச் பண்ணல, நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் தூங்கி போனான், அதனால்தான் தன்னுடைய மகிமை இழந்து போனான். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. அல்லேலூயா. உன் கண் தூக்கத்துக்கு தூரமாய் இருப்பதாக எரேமியா சொல்கிறது போல, என் கண்கள் கண்ணீரும் என்னுடைய தலை தண்ணீருமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அவன் அவ்வளவாய் எருசலேமை பார்த்து, எருசலேமுடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாய் ராஜாக்கள் கொண்டு போகப்பட்ட போது தானியேலுடைய காலத்துல அங்க எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக அவன் சிறை வைக்கப்பட்ட இடத்துல பாடி 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 கண்ணீர் கண்ணீர் கண்ணீராய் அவன் கண்ணீர் விட்ட இடம் எழுதப்பட்டது தான் பிரசங்கி. அல்லேலூயா. அதை நீங்க படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப எரேமியா தீர்க்கதரிசி அவ்வளவா கண்ணீர், நதியளவு கண்ணீர் விடுகிறார். என்ன? ஐயோ, எருசலேமுடைய வாலிபர்கள்லாம், எருசலேமுடைய முக்கியமான எல்லாரும் கொண்டு போயிட்டாங்களே. புலம்பல், சாரி மன்னிக்கணும், புலம்பல் புலம்பல் மன்னிக்கணும், சாரி புலம்பல். புலம்பி 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 அப்படியே மாறு அழுது 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 அப்படியாய் இன்னைக்கு இந்த தேசத்துக்காய், இந்த பட்டணத்துக்காய், இந்த கிராமத்துக்காய் நான் வர வழியில பாக்குறேன், ஏராளமான ஆத்துமாக்கள், மீன்கள் திரளா இருக்கிறது, விளைச்சல் அதிகமா இருக்கிறது, ஆட்களோ நீங்கள் கம்மியா இருக்கிறீர்கள். இன்னைக்கு போய் நீங்க அறுத்தா கூட இங்க இருக்கிற ஆத்துமாக்களை உங்களால் அறுவடை செய்ய முடியாது. ஐயா தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, அடுத்த வருஷம் வந்தா இந்த கடைசி வரைக்கும் சொன்னார். இல்ல, வலது இடது மத்தி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு மத்தியில ஜனங்கள் 4 பக்கமும் சேனைகளோ எழும்பி வர வேண்டும். நீ இன்னைக்கு ஆயத்தமா? நீ ஆயத்தமானால், ஒரு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு சபைனா, ஒரு மெய்ப்பன்னா, ஒரு மந்தைனா ஆடு குட்டி போடுமா, மெய்ப்பன் குட்டி போடுவாரா? ஒரு ஆடு வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன், ஆட்டுக்காரர். 4 ஆடு மேய்ச்சிருக்கிறேன் எங்க ஊர் கிராமத்துல, அதனால தெரியும். நீங்க எல்லாம் சரியா தெரியல. ஆடு மேய்க்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ஆடு குட்டி போடுமா, மெய்ப்பன் குட்டி போடுவாரா? ஆடு தானே. ஐயாவுக்கு பேருங்கெல்லாம் மெய்ப்பர், இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் மெய்ப்பர்கள். நீங்களும் நானும் யாரு? ஆடு. ஆடு ஆடுனா ஆட்டம் பாட்டம் இல்ல, அந்த ஆடு வேற, இந்த ஆடு வேற. அந்த ஆடு அவங்கள கூப்பிடுறதுக்கு அந்த ஆட்டம், ஸ்டேஜ்ல போடுற ஆட்டம். நீங்களும் நான் ஆடா இருந்தா நீங்க தான் நானும் தான் குட்டி போடணும். அல்லேலூயா. அவங்களுடைய வேலை தழைய பறிச்சு கொடுப்பாங்க. கருவாலம் தடையை கொடுக்கலாமா, வேற புல்ல கொடுக்கலாமா, வேற வேற என்ன காட்டுவான் தடையை கொடுக்கலாமா, வேற என்ன தடையை கொடுக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதற்கேற்ற பலனை தர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். வந்து போகிற கிறிஸ்தவனாய் அல்ல, பேர் கிறிஸ்தவனா அல்ல, பண்டிகை கிறிஸ்தவனா அல்ல, நீ ஆசீர்வாத கிறிஸ்தவனா அல்ல. பரமண்டல ஜபங்கள்ல பிதாவுக்கு சீசனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அல்லேலூயா பிதா உங்களுக்கு என்ன செய்யணும்னு அதை செஞ்சு விடுவார். அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் பட்னியாதான் இருக்கிறேன், ரொம்ப மோசமா இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கும். யாரா இருக்கீங்களா அப்படி? எங்க கெட்டவனுக்கும் பொல்லாதவனுக்கும் கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை பண்றவனுக்கே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாத மழை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு நீதிமான் அப்பத்துக்கு, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை. நீதிமான் பனையை போல செழிப்பான், அவன் லேபனேனின் கேதுரு மரத்தை போல வளருவான்.
இருக்கிற மரத்திலே உயரமானது, தேவதார விருட்சங்களுக்கு மேலான அந்த நீதிக்கு ஏற்ற நம்மை வளர்க்கிற தகப்பன். சங்கீதம் 128 நீங்க வாசிச்சிருப்பீங்க. உன் மனைவி எப்படி இருப்பா? வீட்டோரம் கனிதர் திராட்சை செடியை போல இருப்பா. யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவருடைய மனைவி எப்படி இருப்பா? வீட்டோரம் கனிதர் திராட்சை செடியை போல இருப்பாங்க. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை எங்கிருந்து ஆசீர்வதிப்பாராம்? சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து எருசலேமின் நன்மை காண்பாராம். சீயோன் நீங்க நினைச்சா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நினைக்காதீங்க. அந்த இடத்துக்குலாம் கர்த்தர் கிருபையினால பல முறை நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கிறேன். அது வறண்ட பூமியா இருக்கும் சீயோன். அவ்வளவு பனியும் உஷ்ணமும் -டிகிரியில இருக்கும். 12 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் சீயோன் பர்வதங்கள் எல்லாம் அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் கல்லும் குகைமா தான் இருக்கும். ஆனா நம்ம நினைச்சுக்கோ, சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் அப்ப உயர்ந்த ஆசீர்வாதம் இல்ல. நீ வறண்டு போய் இன்னைக்கு வந்திருந்தாலும், விடாய்த்து போய் வந்திருந்தாலும், தரித்திரத்தோடு வந்திருந்தாலும், ஒன்றுமே இல்லை முடிந்து போனது வந்திருந்தாலும், என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா. அப்ப எப்படிப்பட்ட வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய வார்த்தையை கை கொண்டு அந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்து நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அரசியல்வாதி மாதிரி இல்ல, பிசினஸ் மேன் மாதிரி இல்ல. வார்த்தை ஒண்ணு வழி ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவன் என்று சொன்னால், கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையும் வழியும் ஜீவனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுதான் மெய்யூர் கொண்டு போய் சேர்க்கும். இல்லையா கொஞ்சம் தடுமாறினா பொய்யூர்ல கொண்டு போய் பாதாளத்துல தள்ளி எரி நரகத்துக்கு கொண்டு போயிடும். கவனம் தேவை. அல்லேலூயா. பாருங்க, கடைசியாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில ஆகாய் புஸ்தகத்தை வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1லிருந்து 4-5 வசனம் வாசிங்க. முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கணும். 2ஆம் வசனம் படிக்கணும். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் மூலமாய் உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் காலம் இதுவோ இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, பரிபூர்ணம் அடையவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் போடுகிறான், சம்பாதிக்கிறவன் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம ஒரு நிமிஷம் கவனிங்க. உன் வழியை சிந்தித்து பார். ஏதோ ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார். வேலை வேலை வேலை, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், ஊழியம் ஊழியம் ஊழியம், எல்லாம் தான். ஊழியக்காரங்க எங்களுக்கு சேர்த்துதான். உன் வழியை சிந்தித்து பார். வெறும் ஊழியம் மாத்திரமே செஞ்சுட்டா பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. இந்த உலகத்துல பேர் இருக்கும், பிரஸ்தாபம் இருக்கும், கட்டடம் இருக்கும், மனிதர்கள் இருப்பாங்க, எல்லா சௌகரியமும் கிடைக்கும். பரலோகத்துல காலை கூட வைக்க முடியாது. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்தரங்கத்துல ஒருவன் கர்த்தரை சந்திக்காமல் வெளியரங்கத்துல வெளியில கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் ஊழியம் ஓடனே, அதனாலதான் கர்த்தருக்கு கொடுக்க எனக்கு நேரமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊழியம் அட்டூழியம். அது நீங்க செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி. ஏன் தெரியுமா? முதலாவது அவரை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அவர் போக சொன்னா போகணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கூட்டியும் செய்யக்கூடாது, குறைச்சியும் செய்யக்கூடாது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப வருவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை சிந்தித்து பாரு. உன் வழியை எதுக்கு சிந்தித்து பார்க்க சொல்லுகிறாரு? இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்க வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ. ஏன் இந்த காலம் சொல்றார்?
மொர்தெகாய் எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தருக்கு என்ன பண்றாரு? எஸ்தரே, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு சகாயம் வேறு ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் எழுப்புவார். அருமையான எஸ்தரே, அருமையான தானியேலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும், இந்த ஊர் பேர் என்னங்க? இந்த மாடம்பாக்கத்துக்கு நீங்களும் நானும் ரைட் நவ இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் ஆண்டுல கொடுத்திருக்கிறான சும்மா கிடையாது. இந்த 2ஆம் வருஷத்திலிருந்து 3ஆம் வருஷத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த சபைக்காக எழும்பி நீங்கள் ஒவ்வொரு நகரையும் தெருவையும் சுத்தி ஒவ்வொரு வீட்டையும் சந்திக்கிற காலத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த காலத்துல நீங்க இந்த சபைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அழைப்பு பெற்று அபிஷேகம் பெற்று நீங்கள் மௌனமா இருந்து உங்க வேலை உண்டு, வித்து உண்டு, தொழில் உண்டு, பிசினஸ் உண்டு, ஊழியம் உண்டுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரட்சிப்பு வரலன்னா கர்த்தர் அப்படியே விட்டுருவான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் வேறு ஒரு பிள்ளைகளை கொண்டு வருவார். ஆனால் நியாய தீர்ப்பு நாட்களிலே நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால்தான் கர்த்தர் பல மாவட்டங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து கொண்டு இந்த மாடம்பாக்கம் பகுதியில் உங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதியா இருக்கிறீர்கள், ஒரு யுத்த புருஷராய் இருக்கிறீர்கள், ஒரு ஜெபிக்கிற தானியேலாய் இருக்கிறீங்க, ஒரு யாகேலாய் சத்துருடைய தலையை நசுக்கிறவளாய் இருக்கிறீங்க. இந்த இடத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் இருக்கிறீங்க. இந்த இடத்துக்காக மன்றாடுகிற ஒரு எரேமியாவை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி எடுத்து வைக்காவிட்டால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால அதே மாதிரி இந்த வீடு பாழாக்கி, என் வீடு பாழா கிடக்குது, என் சபை பாழா கிடக்குது, அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆத்துமா பாழா கிடக்குது. நீ இந்த வீட்டை பார்க்காம உன் இச்சித்தது போலெல்லாம் சினிமாவிலையும் யூடியூபிலும் உன் சிற்றி நிமிடத்திலும் பேரின்பத்திலும் நேரத்தை கழித்து இதை பாழ்படுத்திட்டுனா ஒன்றுக்கும் பிரயோஜனம் ஆகாது. அல்லேலூயா. உங்களை நீங்களே வஞ்சித்தவர்களாய் ஏமாற்றி கொண்டவர்களாய் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்ட மாட்டார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த சபை இந்த வீடு பாழாய் கிடக்கிற பொழுது இப்ப நாளைக்கு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிருவீங்க. வேலைக்கு போயிட்டு ஏன் வேலை உண்டு, எனக்கு பிசினஸ் இல்ல, 3 டியூட்டி, ஐயோ பிள்ளை அழுவது, நான் எஜுகேஷனுக்கு பார்க்கணும், அது பார்க்கணும், இதை எல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லல. நீ கர்த்தருடைய வேலையை செய்தா உன் வேலையை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ ஏன் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வருவார். அன்னைக்கு யாரெல்லாம் அவருடைய வேலையை செஞ்சாங்களோ, யாரெல்லாம் முழு நேர வேலையா செஞ்சாங்களோ, யாரெல்லாம் எப்ப நேரம் கிடைக்கிற போதெல்லாம் செஞ்சாங்களோ, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அப்படியே எடுத்துக் கொள்ளுவார். அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும், என்ன சபை ஆராதனை, பாஸ்டமா காணோம், பாஸ்டர் காணோம், அந்த பிரதரை காணோம், அந்த சிஸ்டர் காணோம் அப்படின்னு பாப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் தெரியாது. அப்புறம் தான் தெரியும் ஆண்டோடைய வருகை வந்துருச்சு, பழகு எல்லாம் போயிட்டாங்க, ஐயோ நான் போக முடியலேன்னு நீ அழுது புலம்பி அப்போ போய் மாடமங்கலத்துக்கு போனாலும் சரி, கூடுவாஞ்சேரிக்கு போனாலும் சரி, நீ எந்த போய் கொட்டடிச்சாலும் சரி, என்ன மகா உபத்திரம் 3.5 வருஷம் உபத்திரவும் 3.5 வருஷம் மகா உபத்திரம் வருகிற காலத்துல நீ போய் எவ்வளவு சாக போனாலும் சரி, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு ரத்த சாட்சியாய் மறிக்க போனாலும் சரி, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மிகவும் ஏன் கேட்டீங்கன்னா அந்த நாட்களிலே இந்த பூமியிலே பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார். அவருடைய வார்த்தை, குமாரனுடைய வார்த்தை இருக்காது, பிதாவுடைய சித்தம் இருக்காது. அப்பொழுது இருக்கிற பொழுது என்ன ஆகுனா, இவர்கள் மூவரும் இருந்த பொழுதே நம்மளால கிரியை செய்ய முடியலனா இவங்க இல்லாத இடம் வெறுமையானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இது இந்த பட்டணம் என் கையிலே கொடுக்கப்பட்டது, இந்த ஊழியக்காரர் எனக்கு ஒரு தகப்பனாய் தாயார் இவர்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பட்டணத்துல, இந்த தெருவுக்கு, இந்த நகருக்கு, இந்த வட்டாரத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு, இந்த தலைநகருக்கு நாங்கள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாய் இருப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் எங்கள் சபையின் மூலமா மாத்திரமல்ல, என் மூலமாய் வெளிச்சத்தை காண வேண்டும். உங்க மூலமாய், சபை மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாய், உன் தொழிலின் மூலமாய், உடைய ஜெபத்தின் மூலமாய் ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னார். வெளிச்சம் என்ற இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வர வேண்டும்.
அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை வரவிடாதபடிக்குதான் உன்னுடைய விளக்கு தண்டையை, உன்னுடைய வெளிச்சத்தை அழிப்பதற்காக, உன் வெளிச்சத்தினுடைய சாயலை மங்கி போவதற்காக, உன் வெளிச்சத்தினுடைய அந்த பிரகாசத்தை அணைப்பதற்காகத்தான் இன்னைக்கு பாவம் உன்னை சுத்தி கொண்டே இருக்கிறது. படுக்கறையில் இருக்குது, ஹால்ல இருக்குது, திரும்ப பக்கம் இருக்குது, உடைய பாக்கெட்ல இருக்குது, வாயில இருக்குது, வாட்ஸ்அப்ல இருக்குது, ட்விட்டர்ல இருக்குது, நீ போகிற இடமெல்லாம் இருக்கிறது. கவனமாயிரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தகுதியா, நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனை அறிவிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் தீவிரமாய் போய் நீங்கள் இந்த உலகத்தின் கடையாந்தம் வரைக்கும் போய் நீங்க அறிவிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளில நீங்க போய் என்ன பண்ணணும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காய்கறி கடைக்கு போனா, கறி கடைக்கு போனா, வேலைக்கு போனா, பஸ்ல போனா, நடந்து போனா, வாக்கிங் போனா, உங்களுடைய குடும்பத்துல ஒரு உறவுக்கார குடும்பத்துல போனீங்கன்னா, எங்க போனாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதித்து விட வேண்டும். வசனம் என்பது இயேசுடைய வார்த்தை. அது இன்னைக்கு பலன் இல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த வீடு பாழாய் கிடக்கிற பொழுது மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ. ஏனென்று சொன்னால் அப்படி வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அப்படி வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் 150 கோடி நெருங்கி கொண்டிருக்கிறது. 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் லட்சமான கிராமங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் 700 கோடி மக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. மாரநாதா சீக்கிரம் வாருன்னா வந்துட்டார்னா எத்தனையோ கோடி கோடி கணக்கு மக்கள் பாதாளத்துக்கு போக வேண்டும். அதனால் கர்த்தர் தாமதிக்கிறார். இந்த கூட்டை இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளவு பிரயாசப்பட்டு ராவ பகலா இதற்காக ஜெபித்து கொடுத்து ஏன் செய்யறாங்கன்னா, இதன் மூலம் ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் கேட்டு அவர் லட்சத்துக்கும் கோடிக்கும் போய் அறிவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னை நம்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் அறிவிக்கலைங்க. ஒரு சுவிசேஷகன், ஒரு கிறிஸ்துவை உடைய உண்மையான கிறிஸ்துவன், ஊழியத்தெல்லாம் விடுங்க. நீங்க கிறிஸ்துவர்கள் என்று சொன்னா உங்க வாயிலிருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது கர்த்தர் சொன்ன சுவிசேஷத்தை, ரட்சிப்பை, அவருடைய மகிமையை, அவர் ரட்சிப்பின் காரியத்தை ஒரு நிமிஷத்துல நீ ஒருத்தர் கூட சொல்லலனா நீ உண்மையான கிறிஸ்துவன் கிடையாது. நீ உண்மையான கிறிஸ்துவன் கிடையாது. கிறிஸ்துவ எல்லாருக்கும் தெரியும், டிவில தெரியும், பேப்பர்ல தெரியும், கிறிஸ்துமஸ் வந்தா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக ரட்சித்தார், எதற்காக திரும்ப வரப்போகிறார் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? கேட்காவிட்டால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? போகாவிட்டால் அவர்கள் அந்த ஜாதிகள், சந்ததிகள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நீங்க போகணும், நீங்க அறிவிக்கணும், மக்களை தேடணும், அவர்களோடு இணையணும், அவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற கனியை, வரங்களை நீங்கள் அவர்களுக்குள்ள கொடுக்கணும். நீங்கள் கனி கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் ஆவியின் கனியாகிய, ஆவியின் கனி ஒன்று அதனுடைய சுவை 9 இருக்கிறது போல அந்த கனியை நீங்கள் பிரதிபலிக்கிற பொழுது நீதியின் கனியாகிய பரலோகத்தினுடைய ராஜ்யம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை அழைத்தது இன்றைக்கு உலகத்துக்கான வெறும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, வெறும் ஒரு சாதாரணமான நோய்களுக்காக அல்ல, வீடு வாசலுக்காக அல்ல, இஎம்ஐ கட்டுவதற்காக அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல. இதெல்லாம் கூட வந்துடும். ஆண்டவர் ஒரு நொடியில செய்து விடுவார். ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை அறிந்திருப்பான். ஒரு சீசன் தான் அறிந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு தெரிவிப்பான். நீ கிறிஸ்தவனா இருக்க விரும்புகிறாயா? சீசனா இருக்க விரும்புகிறாயா? சீசன்னா அவனால சொல்லாம இருக்க முடியாது. 12 சீசன்ல ஒருவன் வழி தப்பி போனா, மீதி 11 பேர் அவர் எப்படி மரித்தாரோ, அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ அப்படியே அர்ப்பணித்தார்கள். அப்ப சீசனா இருந்து அவரை போல மாறி, அவரை போல ஜெபித்து, உனக்கு ஆத்தும தாகம். மார்க்கெட்ல போகிற போது டிவியில அநேக கொலைகள், கொள்ளை, கற்பழிப்பு, பல சம்பவங்கள் உலகத்துக்கு செய்தி. உனக்கு எனக்கும் ஜெபம் பரலோகம் நம்முடைய கண் முன்னால நிறுத்துகிறது. எத்தனையோ செய்திகளை நீ கேட்டிருக்கிறாய், எத்தனையோ நாள்காட்டிகளை பார்த்திருக்கிறாய், எத்தனையோ உபவாச கூட்டத்தில் எத்தனையோ ஜெப குறிப்புகள் வந்து நீ கண்டும் காணாமல் போயிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சபையே, என் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ மனம் திரும்பு.
இப்படியே ஓடுற ஓட்டம் சரியான ஓட்டம் அல்ல. ஏனென்று சொன்னால் 3ஆம் ஆண்டிலே நீ அடியெடுத்து வைக்கிறாய்.